Hello students, 10th English second midterm கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் நடந்தது பார்த்துட்டு இருக்கோம். டாப் மோஸ்ட் கொஷின் பேப்பரில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது ஒரு 5 கொஷின் பேப்பர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் கேட்குறாங்க. 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சினானிம்ஸ் 2 மார்க்ஸு, ஆண்டனிம்ஸ் 2 மார்க்ஸு, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கிராமர் பார்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 சென்டென்சஸில் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. அதே மாதிரி போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனி 2 கொடுத்து 1 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட் ஸ்பீச், ரிப்போர்ட் ஸ்பீச்சு, அடுத்த வேர்பு, இதுலேருந்து கிராமர் பார்ட்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது மேப்பு ஒரு 2 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னாலஜி இஸ் எ பூன் டு த டிசபிள்ட், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேராகிராஃப் நீங்கள் ஓனாக எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட், கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் எம் ஹேமல் இன் ஸ்கூல். இதை பற்றி நீங்கள் விளக்கமாக எழுதணும். அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் பேராகிராஃபில். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனி 1 கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 2 கொஷின் கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃபும் வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் நோ மென் ஆர் ஃபாரின், போயட்டிக்கோட பேராகிராஃப் 1 கொடுத்துட்டு இன்னொன்று உங்களுக்கு போயம் லைன் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, அந்த லைனில் கொடுத்துருக்க ஸ்கீம் ஆஃப் த அபவ் லைன்ஸ் என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, அலிட்ரேஷன் வேர்டு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இது 2 கொடுத்துருக்காங்க. எனி 1 நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்தது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. ஓகே. அதுக்கடுத்தது கோகரண்ட் ஆர்டர், அடுத்தது மெமரி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் 5 மார்க்ஸ்க்கு. த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸில் உங்களுக்கு 1 to 5 லைன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணணும். அட்ராக்டிவ் ப்ரைஸஸ், கார்ஜியஸ் அண்ட் கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ், ஆல் டைப்ஸ், மென்ஸ் வியர், கிட்ஸ் வியர். இதில் வந்து கலர் பென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில்லே தான் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும். உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணலான்னு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. அதிலே வந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனி 1 நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். 23, 24 2 கொடுத்துருக்காங்க. எனி 1 அவங்க கொடுக்கல, செக்ஷன் 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, எனி 1 தான். இது அல்லது அதுன்ற ஆப்ஷனில் வரும். 23 or 24 ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்தது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி இஸ் ஃப்ரான்சிஸ் பென்னட் எர்த் ஹெரால்டு. ஸ்டோரியை வந்து உங்களுக்கு ஹின்ஸாக கொடுத்துட்டு சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியை டெவலப் த ஹின்ஸாக கொடுத்துட்டு இது அல்லது அது, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஆர்னு கொடுத்தது செகண்ட் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது நான் படிக்கவே இல்லை, எனக்கு இந்த ஸ்டோரியே தெரியாது அப்படின்றவங்க கூட நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டோரியை ஓரலாக ஒரு ரீடிங் கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த ஹின்ஸை வச்சு நீங்கள் எழுதும்போது 8 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து 4 மார்க்ஸ் தாராளமாக கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் மாடல் கொஷின் பேப்பரை பார்த்துருவோம். இது செகண்ட் கொஷின் பேப்பர் பிள்ளைங்களா. இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பேப்பரோட இமேஜஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் ஹவு டு வி யூஸ் டெக்னாலஜி இன் அவர் டே டு டே லைஃப் அது கேட்டிருக்காங்க. ஆர்னு கொடுத்துட்டு கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் எம் ஹேமல் இன் ஸ்கூல். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லையும் இதே தான் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இன் அவர் லைஃப். ஆர் கொடுத்துட்டு சம் ஆஃப் த தீம் ஆஃப் த போயம் நோ மென் ஆர் ஃபாரின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் 5 மார்க்ஸுக்கு. ஓகே. அதுக்கடுத்து மெமரி போயம் வி வேர் டேக்கன் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டில் கேஜெட் டு ஃபிட் முடியக்கூடிய லைன். இதை வந்து 4 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் பேப்பரில் 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி சம்மரி ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு சம்மரி நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கடுத்தது எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் எனி 1 22, 23, 24
3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3லேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதலாம். 23 வந்து உங்களுக்கு யூ ஆர் ராஜா, த ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் அ ஏரியா டூ நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, ரைட் எ லெட்டர் டு த நியூஸ் பேப்பர் எடிட்டர் அபவுட் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது செகண்ட் பேப்பர் முடிஞ்சது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீவியஸ் இயரோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இது தென்காசி டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஷின்ஸ் பாருங்கள். வேர் வாஸ் நாகன் அங்கிள் ஷாப்? நெக்ஸ்ட், வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சான்யால்? கொஷின் படிச்சுக்கோங்க. ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி? ஹூ இஸ் கிம்? இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயட்டிக் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வாய்ஸு, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, கிராமர் பார்ட், எனி 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுமே வந்து 2 மார்க் கொஷின்ஸு. 3க்கு வந்து டோட்டலாக 6 மார்க்ஸ்க்கு. அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21, 22 2 கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் அட்மோஸ்ட் 10 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ், அதாவது ரெண்டுமே எழுத சொல்கிறாங்க. எனி 2. நெக்ஸ்ட் பாருங்க, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் த ant அண்ட் த கிரிக்கெட். அடுத்த கொஸ்டின், ஹவு டு மெஷின்ஸ் கன்ஃபஸ் தே ஆர் இன்ஃபீரியர் டு ஹியூமன் பிரெயின்? அடுத்தது மெமரி போயம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டெவலப் த ஹின்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பேராகிராஃபாக எழுத சொல்கிறாங்க. இது 5 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட், வேற ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கொஷின் பேப்பர் நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். 2 மார்க் கொஷின்ஸ். விச் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் ஆலிஷா டு ஓவர் கம் ஹர் டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங்? Why did Mr. Hamel say it was the last French lesson? Who is came? இது எல்லாமே important questions. ஓகே, அதுக்கடுத்தது கிராமர் பார்ட், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ஸ், ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு த அதர் வாய்ஸ். அதுக்கு அடுத்தது மேப்பு, ரோட் மேப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அட்மோஸ்ட் 10 லைன் கேட்டிருக்காங்க. 10 லைனில் நீங்கள் எழுதணும். கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே. இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 20 21 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 20 தயவு செஞ்சு, இங்கிலீஷ்னால் நான் பாஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த 20th கொஸ்டின், கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆர் எம் ஹேமல் இன் ஸ்கூல். இந்த கொஸ்டின் படிக்காமல் போகாதீங்க. அப்படியே 5 மார்க்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? முடிஞ்சால் இந்த டெக்னாலஜி இஸ் அ பூன் டு த டிசபிள், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததும் 5 மார்க் கொஷின்ஸ் தான், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஹவு டு மெஷின்ஸ் கன்ஃபஸ் தே ஆர் இன்ஃபீரியர் டு ஹியூமன் பிரெயின்? இதெல்லாம் ரிப்பீட்டடாக பாருங்கள் வந்ததே. இதனால தான் உங்களுக்கு வந்து நான் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பரும் அனாலிசிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். இது பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல லாஸ்ட் இயர் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். எல்லாமே ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான், ஆனால் ப்ரீவியஸ் இயர்ல நடந்தது. சரிங்களா? ஹூ இஸ் கிம்? இந்த கொஷின் பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி why did M. Hamel say it was the last French lesson? இது இம்பார்ட்டன்ட். வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்? இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ். போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது 5 மார்க் கொஷின்ஸ். தி டூ aware of sun and air and water are fed by peaceful harvest by vast long water starved. What is common for all of us? How are we fed? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது பாருங்க, டெக்னாலஜி இஸ் த பூன் டு த டிசபிள். இதுவும் ஏற்கனவே கொடுத்தது. 19th கொஸ்டின், கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் எம் ஹேமல். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, நான் சொன்ன இத்தனை கொஷின் பேப்பர்லேயே இதெல்லாம் ரிப்பீட்டடாக, அதுவும் 19th கொஸ்டின் பாருங்க, ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு, ஒரு கொஸ்டின் பேப்பர் தவிர்க்காம. சரிங்களா? ஸோ எல்லாத்துலையும் வரக்கூடியதை கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஹவு டு மிஷின்ஸ் கன்ஃபஸ் தே ஆர் இன்ஃபீரியர் டு ஹியூமன் பிரெயின்? வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது போயம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் த ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் கொடுத்தது, ஆர்னு கொடுத்து இது அல்லது அதுன்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கு, ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இதுவுமே வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.